அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டு அதுதான் குடல் குழம்பும் இட்லியும் ரெடி ஆயிருக்காமே சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க வைகுண்டம். நான் 2 இட்லி சாப்பிட்டு போறேன். எனக்கு கணக்குல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நான் அதை பார்க்கணும்னு சொல்றா கனி. ஆமாம்மா எனக்கும் அசைன்மெண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நான் அதையும் கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க வீரா. நீங்க 2 பேரும் அவங்கவங்க வேலையை பாருங்க. நான் ஊட்டி விடுறேன். உங்களுக்கு ஏன் சிரமம் அப்படிங்கிறாங்க சூடாமணி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி அவங்க ஊட்டி விடவும் கனியும் வீராவும் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கமா ரத்னாவும் கொண்டிருக்காங்க. ரத்னாவுக்கும் ஆசையா அன்பா கொண்டு போய் இந்தாம்மா அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. வாங்கினதும் ரத்னாவும் ரொம்ப ஆசையா அன்பா போதுமா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னல அம்மான்னு சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. சண்முகம் ஆச்சரியமா கேட்குறாங்க. அதெல்லாம் காலையிலேயே 2 பேரும் பேசி முடிச்சுட்டாங்க. இனிமே அம்மான்னு கூப்பிட சொல்லிட்டாங்க. இவங்களும் அம்மான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க பரணி. ஓ அப்படியா? இல்லை கனி வீரா அக்காவே சூடாமணி அம்மாவை அம்மான்னு சொல்லும்போது நீங்களும் 2 பேரும் அம்மான்னு தான் கூப்பிடணும் சரியா அப்படிங்கிறாங்க. நாங்கள் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறா கனி. இந்த ஒத்த வார்த்தைக்கு தானே இம்புட்டு காலமாக காத்திருந்தேங்கிறாங்க சூடாமணி. வெட்டிக்கிளி வராங்க. நான் ஒருத்தங்க இருக்கிற மறந்துடாதீங்கிறாங்க. டே நீ எப்படா வந்த அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். நல்லா குடல் குழம்பு சட்டி திறக்கும்போது வந்துட்டேங்கிறாங்க. வர வர இந்த வீட்டில் நான் ஆள் இருக்கிறதே தெரியறதில்ல யாருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆக்கா கட்டவனே உனக்கும் வேணும்னா 4 இட்லி பிச்சு போட்டு சாப்பிட்டு போவேன். எதுக்கு இப்போ வளவலன்னு பேசிட்டு நிற்கிறேன்னு கேட்குறாங்க வைகுண்டம். சரி சரி குடல் கறியை யார் வாங்கிட்டு வந்தான்னு கேட்குறாங்க. ஏன்டா நான் தான் அப்படிங்கிறாங்க வைகுண்டம். அப்படின்னா அந்த குடல் குழம்பே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அவன் வந்த வேலையை பார்க்கட்டும். அந்த சாவியை எடுத்து கொடுத்து அனுப்புங்கிறாங்க. பரணி எடுத்துட்டு வந்து இந்தடா சாவியை பிடிங்கிறாங்க. போ போ அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆளாளுக்கு என்ன விரட்டுலதே குறியே இருங்க அப்படிங்கிறாங்க வெட்டுக்கிளி. சூடாமணி எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படியே சண்முகம் பக்கம் வராங்க. வந்ததும் வைகுண்டத்துக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறாங்க. இதை வெட்டுக்கிளி கவனிச்சிடுறாங்க. சண்முகம் பார்க்கவே இல்லையே அப்படின்னு வெட்டுக்கிளி குமிஞ்சு நிமிந்து பார்த்துட்டே இருக்காரு. ஐயோ ஐயோ வாயில இப்படி வந்து துணிச்சிட்டு போகுது இந்த அம்மா. அண்ணே நீ வேலை பார்த்தா மட்டும் பத்தாது. இங்க பாரு பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம பார்த்துட்டு இருக்கிறியா? அதான் முட்டாள்தனம் அப்படிங்கிறாங்க வெட்டிக்கிளி. கண்ணு முன்னாடி நடக்கிற அக்கிரமத்தையெல்லாம் நீ பார்க்கவே மாட்டியா? அப்ப நீ யாரு? நீ எல்லாம் ஒரு பிரசிடண்ட் வேறேங்கிறாங்க வெட்டிக்கிளி. இல்லை உனக்கு போய் கடையை திறக்க சொல்லி நீ வேலை பார்க்க சொன்னா நீ என்னமோ இங்க வந்து வேவு பார்த்துட்டு இருக்கிறியா? போக போறியா இல்லையா அப்படிங்கிறாங்க சண்முகம். போன்னு சொல்றேன்ல போடா அப்படிங்கிறாங்க வைகுண்டம். ஏப்போ நான் இங்க இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா இருக்கா? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை கையும் களவுமா பிடிக்கத்தான் போறேன் பாருங்கிறாங்க வெட்டிக்கிளி. இந்த வெட்டியா பேசிட்டு இருக்காத. இதுல சில்லற காசு 2200 ரூபாய் இருக்கு. இதையும் கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லி வைகுண்டம் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. அப்பவும் வெட்டிக்கிளி அந்த பக்கமா ஓரமா ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அவன் கணக்கு பார்க்குறான். மறுபடியும் எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்குறாங்க வைகுண்டம். சூடாமணியும் சரின்னு கொண்டு வந்து மறுபடியும் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இதை வெட்டிக்கிளி மறுபடியும் கவனிச்சுக்கிட்டு ஓட்டமா ஓடி வராரு. வெட்டிக்கிளி திரும்பவும் வந்து கணக்கிறாரு. ஏலே மறுபடியும் எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க வைகுண்டம். சாவி எடுத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க. ஆமா திரும்ப திரும்ப வந்து ஏதோ ஒன்றுக்கு வந்துக்கிட்டே இரு. முதல்ல எடுத்துக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க வைகுண்டம். இந்த பக்கமா போய் சண்முகத்தை அப்படி குமிஞ்சு பார்க்குறாங்க. அண்ணே அண்ணே அப்படின்னு வந்து நிற்கிறாங்க வெட்டிக்கிளி. என்னடா பெருச்சாலி மூஞ்சி வச்சு இப்படி பூந்து பார்க்குறியே என்னடா நீ இன்னும் போகலையான்னு கேட்குறாங்க. என்ன இங்கே நடந்தது எதுவுமே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க வெட்டிக்கிளி. என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஆமாம் எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளி அங்கேருந்து போகிறாங்க. சவுந்தரபாண்டி வீட்டில் முத்துப்பாண்டி அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. அந்த கோட்டிக்காரி எதுக்குடா கூப்பிடுற? அவள் மறுபடியும் வந்து உன் குரவலையை கடிச்சிட்டு போறா. பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இப்போ பரணி கொடுத்த மாத்திரையில் அம்மா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க முத்துப்பாண்டி அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்கும்போது எஸ்கி வந்து திருநீர் காட்டுறாங்க. இந்தாங்க சூடமேற்றி வச்சிருக்கேன். திருநீர் எடுத்துக்கிட்டு போங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி திருநீர் வச்சுக்கிட்டு போகிறது வழக்கம் தானே எடுத்துக்கோங்கிறாங்க. ஏன் அம்மாவுக்கு இன்னும் மேலுக்கு முடியலையேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. அதெல்லாம் நான் குத்துக்கல் மாதிரி நல்லா தான் இருக்கேன். அவள் தான் இனிமேல் இந்த வேலையெல்லாம் செய்வா. அவள் தான் இனிமேல் உனக்கு எல்லாம் பாப்பா. எசுக்கு இனிமேல் என்ன செஞ்சாலும் அது உன்னோட நன்மைக்காக தான். இப்போ திருநீர் எடுத்து பூசிக்க போறியா இல்லையான்னு கேட்குறாங்க பாக்கியம். முத்துப்பாண்டி இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த திருநீரில் விஷம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாளுங்க. இல்லைன்னா வசிய மருந்து வச்சிருந்தாலும் வச்சிருப்பாளுங்க. அந்த திருநீரை பூசாதடா பாண்டி அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாண்டி ஆங்காரம் அடங்கிருச்சுன்னு உங்கள் அப்பா நினச்சிட்டு இருக்கிறாரு. அது இன்னும் எனக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. மறுபடியும் ஆட்டம் போட வச்சிட போறாரு. பேசாமல் ஓரமாக ஒழுங்காக இருக்க சொல்லுங்கிறாங்க பாக்கியம். அப்பா நீ பேசி அம்மாவை மறுபடியும் ப்ரெஷர் ஏற்றி வச்சிடாத. நீ பேசாமல் ஒழுங்காக இருப்பா. இந்த பக்கம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டியை ஒரு கை இழுத்து விட்டுறாங்க. முத்துப்பாண்டி இழுத்த வேகத்தில் சவுந்தரபாண்டி திருவிக்கிட்டு வந்து இந்த பக்கமாக உலகருக்கு வராங்க. அந்த இடத்துக்கு சிவபாலன் வந்துடுறாரு. அடடா எல்லாரும் முன்னாடியும் ஆட்டம் அருமையாக ஆடுறியப்பா. நான் வேணா ஒரு ஆட்டம் ஆடி கட்டுட்டுமா அப்படின்னு சிவபாலன் காமெடிக்காக ஆடி கட்டுறாங்க. இதை பார்த்த சவுந்தரபாண்டி மறுபடியும் தம்மா குத்துறாங்க சிவபாலனை. இதெல்லாம் ஒரு ஆட்டமா? சப்பாத்தி தட்டுற மாதிரி ஆட்டம் ஆடுற? சிவபாலா பையில் என்னடா அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. இதுவா மட்டனு அம்மா வாங்கிட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சிவபாலன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எதுக்கு மட்டன் எடுத்துகிட்டு வந்த? நான் இன்னைக்கு சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு தெரியாதா உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. இது ஒன்றும் உங்கள் அப்பாவுக்கு இல்லைன்னு சொல்லு. அப்புறம் அடுப்படியில் வந்து எனக்கும் வேணும்னு நிற்க போகிறாரு கொண்டாடாங்க அப்படின்னு பாக்கியம் அந்த கறியை வாங்கிட்டு போகிறாங்க.
முத்துப்பாண்டி எஸ்கி கிட்ட ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. மாமா டாட்டா அப்படின்னு எஸ்கி டாட்டா கொடுத்து அனுப்புறாங்க. இதை சவுந்தரபாண்டியும் அந்த பக்கமா சனியனும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயா என்னய்யா இது சின்னையா அந்த பிள்ளைக்கு டாட்டாவெல்லாம் கட்டிட்டு போறாங்கங்கிறாங்க. ஆமா டாட்டா தான் கட்டிட்டு போவான் வேற என்ன. டேய் இங்க பாரு இன்னைக்கு எடுத்துட்டு வந்த கறி உனக்கும் எனக்கும் கிடையாது. இது அவளோட மதினிக்கு. ஐயோ சூடாமணிக்கு நான் சொல்றீங்கன்னு கேட்குறாங்க சனியன். ஆமாடா சூடாமணி ஜெயில இருந்து வந்திருக்கால அவளுக்கு தான் இந்த கறி குழம்பு வச்சுட்டு போறா. இன்னைக்கு 1 1 2 எப்படி ஆச்சுங்கிறத நம்மளே இன்னைக்கு கண்டுபிடிச்சிடணுங்கிறாங்க. சரிங்கய்யா பார்த்துடலாங்கிறாங்க சனியன். கனி வீரா ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் கிளம்பும்போது இந்த மத்தியானத்துக்கும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேங்கிறாங்க. எதுவும் மத்தியானத்துக்கும் சேர்த்து செஞ்சு கொடுத்துட்டீங்களாங்கிறாங்க. ஆமாம் மீன் வறுவல் மட்டன் சுக்கா மட்டன் எலும்புல ரசம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. எடுத்து கொண்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சூடாமணி. ஆமாம் இவ்வளோ வேலையும் எவ்வளவு நேரமாக செஞ்சு முடிச்சிங்க நைட்டெல்லாம் தூங்குனீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க பரணி. ஏமா இம்பிட்டு வேலையை ஒருத்தரே ஏன் செய்கிறீங்க அதான் பிள்ளைங்க இருக்காங்கல்ல சேர்ந்து செஞ்சுருப்பாங்கல்லன்னு சொல்கிறாங்க சண்முகம். ஏப்பா பிள்ளைகளுக்கு செய்கிறதெல்லாம் ஒரு வேலையாப்பா இவங்களுக்கு செய்யறதுக்கு தானே நான் காலங்காலமாக தவம் இருந்தேன்னு சொல்கிறாங்க சூடாமணி. எங்களுக்கு செய்யறதுக்கு நீங்கள் எதுக்கு தவம் இருந்தீங்கன்னு கேட்குறா கனி. கனி அவங்களுக்கு பிள்ளை இல்லையில அதனால தான் உங்களுக்கு அவங்க பிள்ளையா நினச்சி செய்யலான்னு ஆசைப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சண்முகம். அதனால என்னம்மா நாங்களும் உங்களுக்கு பிள்ளை மாதிரி தான் ரத்னா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க சூடாமணி. எனக்கு இது போதுமாத்தா இது போதுங்கிறாங்க. அம்மா எனக்கு எதுக்கு 2 பேக்கு எனக்கு தான் மத்தியானம் சத்து நோவு போடுவாங்களே நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா கனி. அதெல்லாம் மறுபடி பார்த்துக்கலாம் இன்னைக்கு இதை சாப்பிடு இது அம்மாவோட ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க சூடாமணி. அம்மா குடல் குழம்பு மாதிரி அதுவும் டேஸ்ட்டாக இருக்குமா அதுவும் காரப்பொடி போட்ட மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நானும் அக்கா கூடவே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கனி சந்தோஷமா அந்த லஞ்ச் பேக்கில் எடுத்துட்டு போறாங்க. கனி ரத்னா வீரா 3 பேரும் வெளியில வந்து டாட்டா கொடுத்துட்டு கிளம்பலான்னு போறாங்க. அப்பதான் கனி வந்து அம்மா நீங்க இங்கிருந்து போயிடாதீங்கிறாங்க. ஏண்டா கண்ணுன்னு கேட்குறாங்க சூடாமணி. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க அம்மா எங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சூடாமணிக்கு கனி மொத்தம் கொடுக்குறாங்க. எஸ்கி அக்கா கல்யாணம் முடிஞ்சு போனதும் வீட்டில் என்னமோ ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே இருந்துச்சு. இப்போ நீங்க எங்க எல்லாத்தையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க பார்த்தீங்களா. இப்போதான் எங்க அம்மா எங்க கூட இருக்கிற மாதிரி எனக்கு சந்தோஷமா நிறைவா இருக்குன்னு சொல்றா கனி. நீங்களும் எங்க கூடவே இங்கேயே இருந்துருங்கம்மா எங்கேயும் போயிடாதீங்கன்னு கனி சொன்னதுமே சூடாமணியின் மனசு தாங்க முடியாம கட்டி பிடிச்சி அழுதுறாங்க. அங்கிருந்து எல்லாத்தோட கண்ணிலையும் கண்ணீர் வருது. எனக்கும் உங்களோட இங்கேயே இருக்கணும்னு ஆசைதான் ராசாத்தி. ஆனால் சாமி என்ன நினைக்குதுன்னு தெரியலையே. சரி சரி நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா ராசாத்தி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க சூடாமணி. வீரா ரத்னா கனி 3 பேரும் ஆட்டோவில் உட்காந்ததுக்கு அப்புறமா சூடாமணி சண்முகம் வைகுண்டம் எல்லாத்துக்கும் டாட்டா கொடுத்து அன்பா ஆசையாக சந்தோஷமா கிளம்பி போகிறாங்க. சண்முகம் இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா இப்போ தங்கச்சிங்க உங்களை அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க பாருங்க. கனி கூட உங்களை இங்கேயே இருக்கணும்னு சொல்கிறா பாருங்க. இனிமேல் எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி நல்லதாகவே நடக்கும்னு சொல்கிறாங்க சண்முகம். அப்படி இல்லைப்பா நான் தான் அம்மானு தெரிஞ்சா ஒருவேளை இந்த பாசமும் போயிடுமோன்னு நான் கலங்கி போய் நிற்கிறேங்கிறாங்க சூடாமணி. அத்தை எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நினச்சா கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்க நாங்கள் விட மாட்டோங்கிறாங்க பரணி. சரிமாம்மா அத்தையை பார்த்துக்குங்க நாங்கள் வரோன்னு சொல்லி பரணியும் சண்முகமும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சவுந்தர் பாண்டி சந்தேகத்திலேயே அங்கங்கே நடந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே சனியன் ஆஹா அம்மா சமையல் நினச்சா எச்சு ஊறுது இன்னைக்கு ஒரு கட்டு கட்டாமல் விட மாட்டேங்க ஐயாங்கிறாங்க சனியன். பாவம் உங்களுக்கு தான் இன்னைக்கு அம்மா சமையலை சாப்பிட கொடுப்பனு இல்லை கொடுத்து வைக்காம போச்சுங்க ஐயா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. டேய் அது உனக்காகவா சமைக்கிறான்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. ஐயோ எனக்கும் தருவாங்கல்லங்கிறாங்க சனியன். கிழிச்சா அம்பட்டும் அவன் அண்ணன் பொண்டாட்டி 20 வருஷமா ஜெயிலே கிடந்து நாக்கு கருவி போயிருக்கும்ல அதான் வக்கனே செஞ்சு அனுப்புறா. ஐயோ வாசனை வேற தூக்குது சாப்பிட கூப்பிடுவாங்களோ மாட்டாங்களோ தெரியலையேன்னு சனியன் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக சிவபாலன் போகிறாங்க. பாக்கியம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. டே சிவபாலா இங்கே வாடா இதை போவையில் கொடுத்துட்டு போங்கிறாங்க. அம்மா 10 ஊர் மேட்சுமா நான் போயே ஆகணுங்கிறாங்க சிவபாலன். போவேன் போகிற வழியில் இதை கொடுத்துட்டு போ அப்படின்னு எல்லாம் பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. அம்மா மதினி சும்மா தானே இருக்காங்க அவங்கள கொண்டு கொடுக்க சொல்ல வேண்டியதானே என்னையாமா டார்ச்சல் பண்ணுறேன்னு கேட்குறாங்க சிவபாலன். இங்கே பாரு போட்டனா சரி போகிற வழி தானே கொண்டு போய் கொடுத்துட்டு போடா அப்படிங்கிறாங்க பாக்கியம். ஒரு 5 நிமிஷம் ஆகுமா ஆகுது கொண்டு போய் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி பாக்கியம் கட்டாயமாக போட்டு கொடுக்குறாங்க. எஸ்கியும் ஓடி வந்து இந்த அழுங்காமல் குலுங்காமல் சிந்தாமல் செதறாமல் கொண்டு கொடுத்துடு அப்படின்னு சொல்லி எல்லா போசியில் அதில் இதில் போட்டு இந்த சிவபாலா கொண்டு கொடுத்துடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சிவபாலனும் அதை வாங்கிட்டு வெளியில் போகிறாங்க. பார்த்து போடா கிரிக்கெட் விளையாடுற ஆர்வத்தில் கீழே போட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாதிரி நான் பார்த்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் போனதும் பின்னாடியே சனியனும் சவுந்தரபாண்டியும் போகிறாங்க. சிவபாலனுக்கு ஃபோன் வருது. இதோ இப்போ வந்துடுற 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு அவசரப்பட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இந்த பக்கமாக சவுந்தரபாண்டி என்னில சிவபாலா இது கறிக்குழம்பெல்லாம் யாருக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறாங்க. வேற யாருக்கு எங்கள் அக்காவுக்கு தான் அப்படிங்கிறாங்க சிவபாலன். இல்லை நீ இருக்கிற அவசரத்தில் அக்கா தட்டில் ஊற்றாம போகிற வழியிலேயே நீயே ஊற்றிக்குவே போல இருக்குது. இப்போ உங்ககிட்ட பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சிவபாலன் வண்டி எடுக்கிறாங்க. டே இரு டைம் ஒன்றும் வேஸ்ட் பண்ணல உன் டைமை சேவ் பண்ணுறேன் இரு அதை என்கிட்ட கொடு நான் காரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி. சந்தேகமாக சிவபாலன் பார்க்குறாங்க. இந்த ஆளை நம்பி கொடுத்தா வெஸ்த கலக்கினால் கலக்கிடுவாரே கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சிவபாலன். சிவபாலனுக்கு வேற கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்கு. சிவபாலன் கிரிக்கெட் ஆடுற ஆர்வத்தில் இப்போ தானே கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாரா இல்லை சவுந்தரபாண்டியை நம்பி கொடுப்பாராங்கிறது நாளை எபிசோட்